இன்றைய தேவ வார்த்தை. நீங்கள் மிகவும் அழகானவர்கள், உங்கள் மதிப்பு விலையேற பெற்றது. நான் ஏன் இவ்வளவு ஏழையாக இருக்கிறேன்? நான் மிகவும் முட்டாள் என்று உணர்கிறேன். நான் மிகவும் அசிங்கமாக இருக்கிறேன். என் முகம் ஏன் இப்படி இருக்கிறது? நான் இதற்கு தகுதியற்றவன். அதை செய்ய எனக்கு திறமை இல்லை. நான் அவ்வளவு அழகாக இல்லை. இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கின்றனவா? நம்மில் பலருக்கு ஆம், இவை பரிச்சயமானவை. இந்த வார்த்தைகளின் ஆழமான தாக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமலேயே நாம் இவற்றை பேசியிருக்கிறோம். இப்படிப்பட்ட கூற்றுகளை நாம் உச்சரிக்கும் போது நம்மை நாமே இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் நம் சிருஷ்டிகரின் மாபெரும் வல்லமையையும் சரியான ஞானத்தையும் கேள்வி கேட்கிறோம், மதிப்பு குறைக்கிறோம். இந்த முக்கிய கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் இதுதான் அல்லது நான் அதுதான் என்று எதிர்மறையான ஒளியில் நீங்கள் அறிவிக்கும் போது தெய்வீக படைப்பின் செயலையே நீங்கள் மீறுகிறீர்கள். சங்கீதக்காரன் இந்த உண்மையான ஆழத்தை அறிந்திருந்தான். அவன் பிரகடனம் செய்தான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. அவனுடைய ஆத்மா அவனுடைய தெய்வீக தோற்றத்தின் உண்மையை அறிந்திருந்தது. இந்த ஆழ்ந்த உண்மையை நீங்களும் அறிந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை தனித்துவமாகவும் சிறப்பாகவும் தம்முடைய சாயலாகவும் உருவாக்கினார் என்று. இந்த ஆழமான உண்மையை அறிந்திருந்தும் நம்மை நாமே காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய அன்புள்ள சிருஷ்டிகரையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை நாம் அடிக்கடி உச்சரிக்கிறோம். நம்முடைய சுய பார்வையில் உள்ள மற்றொரு பொதுவான பொறி ஒப்பீட்டு பொறி. நான் அந்த நபரை போல நல்லவன் அல்ல. நான் அவர்களை விட மிகவும் ஏழை. நான் ஒரு பணக்கார பெற்றோருக்கு பிறந்திருந்தால் நான் இன்னும் சிறப்பாக செய்திருப்பேன். இந்த ஒப்பீட்டு சிந்தனை ஒரு பொறியாகும். உன் வாய் மொழிகளால் நீ சிக்கிக் கொண்டாய். உன் வாய் மொழிகளால் நீ பிடிபட்டாய். நீதிமொழிகள் 6:2 என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதற்கே சக்தி அளிக்கிறீர்கள். உங்களை பற்றி நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ, என்ன அறிவிக்கிறீர்களோ, உணர்வு பூர்வமாகவோ அல்லது அறியாமலேயோ அது உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகிறது. இன்று இந்த உண்மை உங்கள் இருதயத்தில் ஆழமாக பாயட்டும். நீங்கள் தேவனுடைய ஒரு விசேஷித்த தனித்துவமான பிள்ளை. உங்கள் மதிப்பு வெளிப்புற தோற்றங்கள், பொருளுடைமைகள் அல்லது மற்றவர்களின் சாதனைகளால் தீர்மானிக்கப்படவில்லை. இந்த பூமியில் வேறு யாருடனும் உங்களை ஒப்பிட நீங்கள் அழைக்கப்படவில்லை. மாறாக உங்கள் அளவுகோல் கிறிஸ்துவாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையும் விசுவாசத்தையும் இயேசுவோடு ஒப்பிடும்போது அது வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்திய நித்திய ஆசீர்வாதங்களை அடைய உங்களுக்கு உதவுகிறது. உங்களை பற்றி ஒருபோதும் தாழ்வாக எண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் அடையாளம் தேவனுடைய பிரகடனத்தில் உறுதியாக வேரூன்றி உள்ளது. நீங்களோ உங்களை தமது ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. ஆமென்.